வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் முதலாக விவசாயிகள் பயன்பாட்டிற்காக ட்ரோன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக விவசாய பயன்பாட்டிற்கு மருந்து தெளிக்கும் வகையில் ட்ரோன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆய்வு செய்தார். கிராமப்புறங்களில் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. மேலும் கிராம பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுவதால் தனிநபர் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். அண்மை காலமாக விவசாய பணிகளில் எந்திரங்கள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதில் சிக்கலான பணியாக பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் நடவடிக்கை தமிழகத்தில் பரவலாக துவங்கியுள்ளது. இத்தகைய பயன்பாடு கரூர் மாவட்டத்திலும் பயன்படுத்த வேண்டும் என முடிவு செய்து கூட்டுறவுத்துறை மூலம் தக்ஷா என்ற நிறுவனத்தின் மூலம் 3 ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்களின் செயல்பாடு குறித்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் முன்னிலையில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. ட்ரோன்கள் மூலம் மருந்துகளை தெளிப்பதற்காக காண்பிக்கப்பட்ட இந்த செயல் விளக்க நிகழ்ச்சியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் விரைவில் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இது குறித்து கரூர் மண்டல கூட்டுறவு இணைப்பதிவாளர் கந்தராஜா தெரிவிக்கும் போது, கரூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவை இணுங்கூர், கல்லை, சிந்தலவாடி ஆகிய வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு அளிக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலகர் கண்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.